विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा. நீவான்னு கூப்பிட்டாலே மரஜன்மான்னா அப்புறம் வெஷா திட்டினா அது எப்படா புரியும்னா வெய்யவனுக்கு அப்போ புரியாது. அவன் ரிட்டையர் ஆகி ஈஸி சேரில் உட்காந்து அவன் புள்ள வெய்யும் போது தான் அவனுக்கு புரியும். சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கிறது உனக்கு புரியாதுடா. ஏன் புரியாதுன்னா அவ உங்ககிட்ட வச்ச பிரியமும் அவ உனக்கு பண்ணின சேவையும் உனக்கா பட்ட கஷ்டமும் உனக்கு விவரம் தெரியாத காலத்திலேயே போயிடுத்துறாங்க. அவள் உனக்கா பட்ட கஷ்டம் முழுக்க உனக்கு விவரம் தெரியாத காலத்தில் போயிடுத்து, உனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இன்னொரு அம்மா வந்துவிட்டா. அப்புறம் அவளை தானே தெரியும் உனக்கு. உங்கள் அப்பா அம்மா அவ்வளவு பிரியம் வச்சிருக்கா, அதனால நீ அவள்கிட்ட பக்தி ஆயிரு, சிரத்தையாயிரு, மரியாதையாயிரு. அவ்வளவு பிரியம் வச்சிருக்காளான்னா அது உனக்கு புரியாது. எப்போ புரியும்னா உன் புள்ளேட்ட நீ எவ்வளோ வச்சிருக்க அப்படி தானே உங்கள் அப்பா அவங்ககிட்ட வச்சிருவா. எல்லாத்தையும் சகிச்சுக்கிறான். குழந்தைகள் எத்தனை அபச்சாரம் பண்ணினாலும் சகிச்சுப்பாளா அப்பா அம்மா. குபுத்ரோ ஜாயேத கொச்சிதபி குமாதான பவதி அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியர். உலகம் முழுக்க தேடினாலும் கெட்ட பையன் கிடைப்பான், கெட்ட அம்மா கிடைக்கவே மாட்டான். கெட்ட அம்மா கிடைப்பாளா? கெட்ட பையன் இருப்பான். குபுத்ரோ ஜாயேத கொஜிதபி குமாதா நபவதி. அப்பா அம்மாவை திட்டுறான், அடிக்கிறான், ஹிம்சை பண்ணுறான், எல்லாத்தையும் சகிச்சுக்கிறாளாம். அப்புறம் அந்த அந்த சம்சாரம் என்ன சொல்கிறாளோ அதுதான் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குறான். அப்பா அம்மாவை மிரட்டுறான். நான் வெளியில் போயிருந்த நேரத்தில் என் ரூமுக்கு நீங்கள் யாராவது வந்தேளாங்கிறான். மாமக்கா பாண்டவா சீவன் திருதராஷ்டிரன் சொன்ன மாதிரி பிரிக்கிறான். நான் வெளியில் போன நேரத்தில் என் ரூமுக்கு வந்தேளாங்கிறான். ஏண்டா நாங்கள் எங்கடா வரப்போகிறோம், உட்காந்து இடத்துலேயே தான் உட்காந்துருக்கோம், நாங்கள் எங்கேயும் வரலடாங்கிறாவா. இவன் சொல்கிறான் உள்ளே வந்தா மாதிரி இருக்குது, உள்ள பீரோலாம் கலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாளேங்கிறான். அப்புறம் இவன் அபிப்பிராயம் இல்லை, கலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாளேங்கிறான். இவ்வளவு பண்ணியும் அவளுக்கு கோபம் வருமானா வரவே வராது. அதனால தான் வேதமே பிதேவ புத்திரான் பிரதினோ ஜுஷஸ்வா. பகவான்கிட்ட எப்படி பிரார்த்தனை தெரியுமோ, எங்க அப்பா அம்மா என்னை மன்னிக்கிற மாதிரி என்ன நீ மன்னிக்கணுங்க. பகவான் மாதிரி அப்பா அம்மா மன்னிப்பான்னு இல்லை, அப்பா அம்மா மாதிரி பகவான் மன்னிக்கணும். அவ்வளவு கிருபையா குழந்தைகள்கிட்ட வாத்சல்யம் அப்பா அம்மாவுக்கு. பார்த்தா அப்பா அம்மா இந்த துஷ்டனோட இருக்கிறதுக்கு எங்கேயாவது காசியை பார்க்க போயிடும். காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணி அலகாபாத்துக்கு போய் திரிவேணி சங்கமத்துக்கு போய் கங்கையில் விழுந்துரும். திரிவேணி சங்கமத்தில் கங்கையில் விழுந்தா நேராக வைகுண்டம் மோட்சம். காசியில் உள்ள கங்கையில் விழுந்துவிட்டா துர்மரண தோஷம் வராது, அவ்வளவுதான். ஜலத்தில் விழுந்தா துர்மரணம் போனோம், காசியில் கங்கையில் விழுந்தா துர்மரணம் கிடையாது. இப்போ யாரும் விழப்போறது இல்லை சொல்கிறேன். அலகாபாத்துக்கு திரிவேணி சங்கமத்தில் விழுந்துட்டா துர்மரண தோஷம் இல்லை, அவனுக்கு வைகுண்ட பிராப்தி. அவ்வளோ மகத்துவமாக அந்த இடம் திரிவேணி. அங்கே போய் விழுந்துருவோம். காசிக்கு போகிறவனு கிளம்புறா, கை செலவுக்கு கூட பணம் கொடுக்காம அனுப்பிச்சுட்டான். விட்டா போகிறவனு கிளம்பிட்டா ரெண்டு பேரும். அவா போன உடனே சம்சாரம் பார்த்தா நாம காசிக்கு போக வேண்டாமான்னு அப்பா அம்மாவை போயிட்டு வான்னு அனுப்பிச்சுட்டான். சம்சாரத்தை அனுப்ப முடியுமா? ஒரு குதிரையை வாங்கிட்டு விலைக்கு வாங்கிட்டு அவளை குதிரையில் உட்காந்து வச்சு மூட்டை சாட்டையெல்லாம் பின்னாடி கட்டி இவன் குதிரையை பிடிச்சின்னு முன்னாடி போயிட்டே இருக்கான். வழியில் அப்பா அம்மாவை பார்க்குறான். எங்களையும் அழிச்சுன்னு போடா, எங்களையும் அழிச்சுன்னு போடான்னு கெஞ்சரா. திரும்பியே பார்க்கல, போயிட்டே இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காசி, அநேகமாக நெருங்கியாச்சு. அஸ்தமிச்சு கொடுத்து இனிமேல் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆசிரமம் எதிர்த்த மாதிரி ஒரு சத்திரம்.
அங்கே நிறுத்தி சாமானெல்லாம் இறக்கி இந்த அம்மாவுக்கு இறக்கி விட்டு குதிரையை கட்டி சாமானை உள்ளே கொண்டு வச்சுட்டு சம்சாரத்தில் சொன்னால் எதுத்தா மாதிரி ஒரு ஆசிரமம் அங்கே போய் பார்க்குறேன், இங்கேருந்து காசு எவ்வளோ தூரம் இருக்குன்னு விசாரிக்கிறேன்னு போனான். அங்கே ஒரு ரிஷி உட்காந்துருக்கார். அவருக்கு குக்குட ரிஷின்னு பேர். குக்குட ரிஷின்னா என்னென்னா, குக்குடன்னா கோழி. ஏன் குக்குட ரிஷின்னு அவருக்கு பேர் வந்ததுன்னா, தபஸ் பண்ணும் பொழுது உடம்பை அப்படியே வருத்தி தபஸ் பண்ணுறது தபசந்தாபேன். உடம்பை வருத்தி பண்ணுறதுக்கு தான் தபஸ்ன்னு பேர். சில ரிஷிகள் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருப்பா, சில பேர் தவளை மாதிரி உட்கார்ந்துருப்பா. அதனால தான் மாண்டூகர்ணின்னு பேர் இருக்கு. மண்டூகம்னு தவளைக்கு பேர். தவளை மாதிரி உட்கார்ந்துண்டு நிஷ்டையில் தியானத்தில் இருக்கிறது, சமாதியில் இருக்கிறது. அதுபோல் ஆசனங்களில் ஒரு ஆசனம் குக்குடாசனம்னு பேர். அந்த குக்குடாசனம்ங்கிறது எப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு அப்படி தான் உட்காரணும். நீங்கள் யாராவது பார்த்துருப்பேன் பெரியவா பண்ணினதை. இப்போ பண்ணுறதெல்லாம் பார்க்கக்கூடாது. குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து வரத்தையிலேயே துண்டை கட்டிண்டு கிச்சனில் இருக்கிற பைப்பை திறந்து விட்டுட்டு இப்படி இப்படி ஏதோ அடிச்சுட்டு பேண்ட மாட்டின்னு வந்துடுறோம். என்ன அப்படி ஆண்டி வேலை எல்லாம் முடிஞ்சிடுறது அவனுக்கு. இந்த பைப்பை திறந்து விட்டுட்டு சந்தியாவந்தனம் பண்ணி இது என்ன எதில் பிரயோஜனம்னு தெரியல. இந்த சந்தியாவந்தனம் சொல்லலை. உட்கார்ந்து என்ன பண்ணணும், குந்திண்டு உட்காரணும். அதுக்கு குக்குடாசனம்னு பேர். அது முன்னெல்லாம் இப்படி தான் உட்காருவா, இப்பயும் பெரியவாள்லாம் இப்படி தான் உட்காருவா. இது பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும், உட்காந்துன்னு பார்த்தா தெரியும். பூர்ணமாக சுவாசிக்கவே முடியாது, சுவாசம் பூர்ணமாக வராதப்ப இருத்தும். அப்படி உட்காந்து 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 பழகினா நார்மலாக சுவாசம் வரா மாதிரி பண்ணிடலாம். அப்புறம் அது மாதிரி உட்காந்துண்டா கால் ரெண்டும் கீழே இருக்கும், நம்ம உடம்பு கீழ்பாகம் ஒரு 4 இன்ச்சு மேலே தான் இருக்கும். காலும் நம்ம உடம்போட கீழ்பாகமும் சமமாக தரையில் உட்காரவே முடியாது. வேணா ஒரு பலகாய போட்டுன்னு வேணா உட்காரலாம். அப்படி பின்னாடி 4 இன்ச்சு தூக்கலாக தான் இருக்கும். மகாபெரிவாளுடைய ஒரு ஃபோட்டோ இருக்குது, பழைய ஃபோட்டோ. இந்த குக்குடாசனத்தில் உட்கார்ந்துருப்பா, காலும் படியும் பின்பக்கமும் படியும். கிட்டத்தட்ட நிறைய ஆசனங்களை பால்யத்தில் பெரியவா அபியாசம் பண்ணியிருக்கான்னு சொல்லுவார். இந்த குக்குடாசனத்தில் உட்கார்ந்துட்டே அவருடைய தியானம் சமாதி இல்லாம் அவர் அனுபவத்தில் இருந்ததுனாலேயே, அவர் எப்பொழுதும் அதே ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனாலேயே அவருக்கு குக்குட ரிஷின்னு பேர் வந்துடுது. அதுவும் குக்குடாசனத்தில் உட்கார்ந்துட்டு சந்தியாவந்தனம் பண்ணும்போது அம்சமுத்திரைன்னு பேர் இருக்கு. இந்த அம்சமுத்திரையில் மாஷமாத்திரம் ஒரு ஜலம் ஆச்சமணியம் பண்ணுறதுக்கு ஜலம் விட்டுக்கணும். எந்த அளவுக்கு ஜலம் எடுத்துக்கலான்னா, மாஷ ரேகைன்னு ஒரு ரேகை, அந்த ரேகை நனையிற அளவுக்கு ஜலம் வச்சுக்கோ. இனிமேல் கைரேகை பார்ப்பது எப்படின்னு புஸ்தகமாக பார்க்குறது இனிமேல் அதை தெரிஞ்சுக்க. ரிஷிகள் என்ன பார்த்தா பண்ணினா மாஷ மாத்திரம் ஜலம் பிவேன், ஒரு பெரிய உளுந்து நனையிற அளவுக்கு ஜலம் வச்சுக்கோ அப்படின்னா. இப்போ கோபி டப்பா, விபூதி டப்பா, திருமண் டப்பா, பக்கத்தில் ஒரு பெரிய உளுந்து டப்பா. இப்போ இதுக்கு உளுந்து வேணுமோன்னு அளவுக்கு இப்படிலாம் விஸ்தரித்தாலே நீடிக்காது. ஒரே கணக்கு. நீடித்து நடக்கணும்னா ரொம்ப விஸ்தரித்தா நடக்காது. அதுக்கு போக 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 அதுவாக விஸ்தரிச்சுக்கணும். அது விஸ்தரிக்கிற மாதிரி ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தை முன்னாடி ஏற்படுத்தினா ட்ரபிள் வரும். அதனால தான் ரிஷிகள் என்ன பண்ணுவான், நீ மெதுவாக பண்ணிட்டே தேவையான நமக்கு என்ன. முதல்ல நான் குருஜியோட சந்நிதியில் 92 என்னை பாட சொன்னார், பாடினேன். அப்போ இந்த சுப்புடு மாமா ஹார்மோனியம் வாசிச்சுட்டு இருந்தார். அடுத்த நாள் காலத்தால் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்னா பாடுற பாடினார். நான் முதல் நாள் ராத்திரி பாடியிருக்கேன், அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்கிறார், நீ ரொம்ப நன்னா பாடினேன்னு. அவரை கண்டா பயம் எனக்கு அப்பயே. அதுதான் நம்மளை தீர்மானமாக எழுத மாட்டாருன்னு தெரியும். நாம் எங்கே அவருக்கு நம்மளை யாருக்கு தெரியும். அப்போ இருந்தாலும் ஏதான அபிப்பிராயம் சொல்லுவார், ரொம்ப நன்னா பாடுறேன்னார்.
அப்புறம் ஸ்ருதி சேர்றதா கலையாமல் இருக்கான்னு நான் கேட்டேன். அப்பா அவர் அடுத்த வார்த்தை அவர் சொன்னது, நீ வேதாத்தியனம் பண்ணினவன் தானே, உனக்கு என்னமா ஸ்ருதி கலையும்னார். அவர் வேதம் சொன்னவன் தானே, உனக்கு எப்படி ஸ்ருதி கலையும்னார். ஏன்னா 8 பேரா 10 பேரா வேதம் சொல்லும்போது ஒரே ஸ்ருதியில் தான் இருக்கும். ஏற்றினா எல்லாரும் சேர்ந்து ஏற்றுவா. அப்படி தொண்டைக்கு நாம் அறியாமலே ஒரு 10 வருஷம் அந்த அபியாசம் வந்துடும், ஸ்ருதியில் அபியாசம். அப்புறம் அவராக கூப்பிட்டு சொன்னார், நீ ரொம்ப அழகாக பாடுற, குரல் ரொம்ப நல்லா இருக்கு, நீ 2-3 காரியம் பண்ணக்கூடாதுன்னார். என்ன? வெத்தலை பாக்கு பொடி எதுவுமே போடக்கூடாது. உன் குரு போடுறாரு பொடியெலாம் போடாதுன்னார். குருஜி பொடி போட்டு வரணும், பொடி போட்டுக்கூடாது. புகையில போட்டுக்கூடாது. புகையில போட்டுண்டா தொண்டை பாழா போயிடும்னார். புகையில போட்டுக்கக்கூடாது. அடுத்தது சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் பிருகா போடக்கூடாதுன்னார். அதுக்காக தான் இந்த விஷயத்துக்கு வந்தேன். இப்போ பாடும்போது பிருகா போடக்கூடாது, அப்படிங்கிற அளவில் பண்ணக்கூடாது. ஏன்னா பிருகா போட்டேன்னா ஒரிஜினாலிட்டி போய்டுண்டான்னார். ஒரிஜினாலிட்டி போய்டும். போட முயற்சிக்காத, பாடிண்டே இருந்தேன்னா அதுவாக வந்து சேரும், அப்போ சேர்த்துக்கோன்னார். அனுபவஸ்தரணும். நாம் பிருகா போடக்கூடாது. அபியாசம் ஆக 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 நாம் அறியாமலே அது வந்து பிடிச்சிக்கும் நம்மளை. இந்த சிஸ்டம் தான் எல்லாமே. நாம் வந்து எதையுமே அப்படி பிரித்து பண்ணால் சிரமம். நாம் பாட்டுக்கு சின்னதாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக சேருங்க. அதுவாக வந்து சேரும், விஸ்தரிக்க. அப்புறம் இதுக்கு உளுந்த வச்சுக்கணும். உளுந்து டப்பா வேறு சேரும், ஆட் ஆகும். ஆபஸ்தம்பர் சொன்னார், அப்படிலாம் சிரமப்படாத, கார்த்தால் எடுத்து தீர்த்தத்தை நீ குடிக்கும் பொழுதோ அது கழுத்தோடையும் நிற்கக்கூடாது, வயத்துக்கு கீழையும் இறங்கக்கூடாது, ஹிருதயத்துக்கு கீழே இறங்கக்கூடாது. ஹிருதயம் வரையில் ஜில்லுன்னு இருக்கிற அளவுக்கு ஜலம் குடியினார். ஹிருதயம் வரையில் ஜில்லுன்னு தெரியணும், அது தாண்டி வயத்துக்கு ஜில்லுப்பு போகக்கூடாது. இப்படிலாம் ஏகப்பட்ட நியமங்கள் இருக்குது. அதுக்கு தான் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டாங்கிறது இதுக்கு தான். தெரிஞ்சுண்டா பண்ணணுமோ. இது ஸ்ருங்கேரி பெரியவாள்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சந்திரசேகர பாரதி சுவாமிகள்கிட்ட. எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு விட்டுடுறான். தெரிஞ்சுன்னு விட்ட பாவம், எங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது, நாங்கள் விட்டுட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தோஷம் இல்லையேன்னா. அதுக்கு சந்திரசேகர பாரதி சுவாமிகள் அவர் சொன்னார், அப்பா அவாகிட்ட ஒரு தப்பு, உங்ககிட்ட 2 தப்புன்னு. எல்லாத்தையும் தெரிஞ்சுனுட்டா விட்டுட்டாங்கிற ஒரு தப்பு தான். நீ விட்டுட்டேங்கிற ஒரு தப்பு, எதையும் தெரிஞ்சுக்கலைங்கிற ஒரு தப்பு. தெரிஞ்சு தர்மா, இது மாதிரி தர்மங்கள் வந்தால் கேட்கணும். இதெல்லாம் இந்த காலத்தில் யார் இவர் என்ன 2016 இருக்காரா, 62 இருக்காரா, 1962 இருக்காரா, 2016 இருக்கா, பழங்கதையெல்லாம் பேசுகிறாருன்னே சொல்லக்கூடாது. தர்ம விஷயத்தில் தர்மத்தை கேட்கணும். நாம் செய்கிறோமோ செய்யலையோ கேட்கணும். ஏன் கேட்கணும்னா, நம்மளால் ஏன் செய்ய முடியல, ஏதோ ஒரு பாபம் இருந்து தானே தடுக்கிறது. இது மாதிரி தர்மத்தை நாம் சிரவணம் பண்ணினா, அந்த தர்மத்தை பண்ண முடியாமல் எந்த பாபம் தடுக்கிறதோ அந்த பாபத்தை இது போக்கிவிடுவான், நம்மளை பண்ண விட்டுடும் அப்படிங்கிற ரிஷிகள். அந்த ரிஷி சந்தியாவந்தனம் பண்ண உட்கார்ந்துருக்கார், குக்குட ரிஷி. அவர்கிட்ட போய் கேட்டால், இங்கேருந்து காசி எவ்வளவு தூரம் இருக்குன்னா. உடனே அவர் சொன்னார், அப்பா எனக்கு தெரியாது. தெரியாதுங்கிறே சரியாக சொல்ல வேண்டாம், ஒரு அனுமானமாக சொல்லுங்கள. அது யாராவது போயிட்டு வந்தவாருப்பா, அவள்கிட்ட கேட்டுக்கோயே. ஏன் நீர் போனது இல்லையோன்னா. இதுவரையில் போக வேண்டிய அவசியம் ஏற்படலைன்னு. அவனுக்கு மகா கோபம் வந்துடுது. 1000 மைல் தூரத்துலேருந்து மூட்டையை கட்டின்னு நான் கங்கா ஸ்நானத்துக்கு காசிக்கு வரேன், காசி பக்கத்திலேயே இருந்துட்டு காசி போகாமல் இருக்கிறே, நீர் தாயா க்ஷேத்திரபாபின்னா. சில பேருக்கு க்ஷேத்திரபாபின்னு பேர். ராமேஸ்வரத்துலேயே இருப்பா, ஒரு நாள் கூட அக்னி தீர்த்தம் ஸ்நானம் பண்ண மாட்டான். காசியிலேயே இருப்பா, கங்கையில் ஸ்நானம் பண்ண மாட்டான். அப்படியே அகண்ட காவேரியில் திருச்சிக்கு மேற்க காவேரி கரையிலேயே இருப்பா, ஒரு நாள் கூட காவேரி ஸ்நானம் பண்ண மாட்டான். திருவள்ளிக்கேணியிலேயே பக்கத்தில் இருப்பா,
பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்க மாட்டான். மயிலாப்பூரில் இருப்பா, கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ண மாட்டான். இவனுக்கெல்லாம் தான் க்ஷேத்திரபாபின்னு பேர். க்ஷேத்திரபாபின்னு வெர்சம். சாதுக்கள்லாம் ஒன்றும் கவலையே பட மாட்டான். ஏன் அப்படின்னா பாபம் போகிறதுன்னு நினச்சிப்பான். யாராவது வெச்சா நாம் பண்ணின பாபங்கள்லாம் போகும். அதனால் வெய்யறதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டான். அவருக்கு என்ன அப்படின்னான்னு திட்டினோம், க்ஷேத்திரபாபின்னு திட்டி விட்டு போய் படுத்துனுட்டான். புது இடமானதுனால தூக்கம் வரல. ராத்திரி பிறண்டு படுத்துன்னு இருக்கான். சரன்னு சத்தம் விடிக்காரத்தால 4 மணி. என்ன சத்தம்னு எழுந்துன்னு பார்க்குறான். 3 பெண்கள் பரம குரூபிணிகளாக இருக்க. கண்ணெடுத்து பார்க்க முடியாது, அவ்வளவு கோரமாக இருக்கா. சாணி தெளிக்கிறா, பெருக்கிறா, கோலம் போடுறா, புஷ்படுத்துன்னு வரா, துணிமணி துவச்சி உணர்த்துறா, ஆசிரம சேவையெல்லாம் பண்ணுறான். என்னதான் பண்ணுறான்னு பார்த்துட்டே இருக்கான். இந்த 3 பேர் ஒரு 4:30 மணி இருக்கும். உள்ளே போனா உடனே திரும்பி வந்தா. வரும்பொழுது பார்க்குறான், ரொம்ப ஊர்வசி மேனக மாதிரி இருக்கா. அப்சரச ஸ்திரீகளாக இருக்கா, கந்தர்வ ஸ்திரீகள் மாதிரி இருக்கா. ஆச்சரியம் தாங்காமல் கிளம்பினவாளை போய் தடுத்து நிறுத்தி, கார்த்தாலேருந்து உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். பரம குரூபிணிகளாக இருந்த நீங்கள் இப்போ திவ்ய சுந்தரிகளாக இருக்கே, அப்படி என்ன பிரபாவம்னு கேட்டேன். உடனே அந்த பெண்கள் சொன்னா, நான் தான் கங்கை, இவள் தான் யமுனை, இவள் தான் சரஸ்வதி. 3 பேரும் நதிகள். பகல் முழுக்க எத்தனை பேர் ஸ்நானம் பண்றா, எத்தனை பேர் ஸ்நானம் பண்றா. எந்த எண்ணத்தில் ஸ்நானம் பண்றா? கங்கையில் போய் முழுகினா பாபம் போயிடும். கங்கா பாபம் சசி தாபம் தைன்யம் கல்பதருஸ்ததா. இன்னும் இடத்துக்கு போனால் இன்னென்ன பாக்கியம் வரும். கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணினா எவ்வளவு பாபம் பண்ணியிருந்தாலும் பாபம் போயிடும். எவ்வளவு மனசில் தாபமாக இருந்தாலும் பௌர்ணமி இன்னைக்கு சந்திரனை பார்த்துட்டே இருந்தால் தாபம் நிவர்த்தி ஆகிடும். அமிர்த கிரணம்னு பேர் சந்திரனுக்கு. சந்திரன் தான் மனசுக்கு உள்ள காரகன். மனசில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, தாபம் இருந்தால் சந்திரனை பார்த்துட்டே இருந்தால் போயிடும். அதனால தான் மனசில் இந்த ஜாதக ரீதியாகவும் பார்த்தா சந்திரனில் டிஃபெக்ட் ட்ரபிள் இருந்தால் தான் அவனுக்கு சித்தத்தில் ப்ராப்ளம் வரும். இந்த மூளையில் ப்ராப்ளம் வருதெல்லாம் யாருக்கு வரும்னா, சந்திரன் வீக்காக இருக்கணும், இதான் ப்ராப்ளமாக இருக்கணுங்க. ஏன்னா மனசுக்கு உள்ளவன். அந்த சந்திரன் தாபத்தை போக்குறார். எவ்வளவு ஏழ்மை இருந்தாலும் கல்பக விருட்சம் போக்கும். கங்கா பாபம் சசி தாபம் தைன்யம் கல்பதருஸ்ததா. பாபம் தாபஞ்ச தைன்யஞ்ச. இது 3ம் போகிறதுக்கு 3 இடத்துக்கு போகணும். பாபத்துக்கு ஒரு இடம், தாபம் நீங்க ஒரு இடம், க்ஷேமம் வரத்துக்கு ஒரு இடம், 3 இடத்துக்கு போகணும். இந்த 3 சேர்ந்து ஒரு இடத்துக்கு உனக்கு ஒரு இடத்துல கிடைக்கணும்னா மகான்களுடைய சரணத்தை பிடிச்சிக்கோ, 3ம் கிடைக்கணும். அவள் சரணத்தை பிடிச்சா பாபம் போயிடும், கிட்டக்க போனாலே தாபம் போயிடும். உனக்கு அஷ்டைஸ்வரிய சமர்த்தி ரஸ்துன்னா மகாலட்சுமி உங்கள் ஆத்துக்கு வந்துடுவா, நித்தியவாசம் பண்ணும். இந்த நாங்கள் தேவநதிகள் இவருக்கு சிஸ்ரூஷை பண்ணி பகல் முழுக்க எத்தனை பேர் ஸ்நானம் பண்ணுறா? பாபம் போகும் தானே. லட்சக்கணக்கான பேர் விட்ட பாபம் எங்களோட தேவ சரீரம் போய் பரம கோரமான ரூபம் வந்துடுது. எங்ககிட்ட வந்த பாபத்தை நாங்கள் எப்படி போக்கிக்கிறது? அதுக்காக தான் தினசரி இவருக்கு சேவை பண்ணி எங்களுடைய பாபத்தை போக்கினுட்டோம், கிளம்பிட்டோங்கிற. இது தெரியாமல் நாம் போய் இவரை தூஷிச்சுட்டோமேன்னு உள்ளே போய் அவரை நமஸ்காரம் பண்ணி, நான் உங்களுக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன், உங்களுடைய மகத்துவம் தெரியாமல்லாம் உங்களை தூஷிச்சுட்டேன் க்ஷேத்திரபாபின்னு. கங்கை யமுனை சரஸ்வதி வந்து உங்கள் ஆற்றுல வேலை செய்யணும்னா அப்படி ஒரு தபசு உங்களுக்கு இருக்கணுமே, நீங்கள் என்ன பண்ணினேன்னு இவன் கேட்டான். உடனே அவர் உள்ளவான்னு அழிச்சுன்னு போய் காமிக்கிறார். ஒரு கட்டில் வயசான கிழவர், இன்னொரு கட்டில் வயசான கிழவி. இவா எங்கள் அப்பா அம்மா
இவாளுக்கு சேவை பண்ணுறதை தவிர எனக்கு வேற ஒரு தர்மம் தெரியாதுன்னார். இவாளுக்கு சேவை பண்ணுறேன். கங்கை யமுனை சரஸ்வதியில் எங்கள் ஆற்றுக்கு வரா. அப்பா அம்மாவனுடைய சேவையில் சிஸ்ரூஷையில் இவ்வளவு மகத்துவம் இருக்கான்னு கேட்டான். அப்பா இன்னும் நிறையா இருக்குங்கிறார். ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி. विठ्ठल 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 पांडुरंगा, विठ्ठल 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 पांडुरंगा.